இங்க பாரு புள்ள பூச்சி வடிவேல் சொல்ற மாதிரி இதுக்கு குறுக்கு இருமோ. சின்ன வயசுல ஆறு கோளாறுல ஒரு நண்டுகிட்ட வம்பழுத்தி நல்லா கறி வாங்கினது இன்னும் ஞாபகம் இருக்கு. அடேங்கப்பா, என்ன ஒரு ஸ்டைலு, என்ன ஒரு கெத்து. கராத்தா மாஸ்டர் மாதிரியே போஸ் கொடுக்குது. நம்மள அட்டாக் பண்ண வர்றதா இல்ல விளையாட வருதான்னு தெரியலையே. எதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். ஆனா நான் உன்ன மாதிரி மாடர்ன் இல்ல, ரொம்ப சாஃப்டான ஆளு தெரியுமா. சண்டையெல்லாம் வேணாம், நான் அமைதி விரும்பும் வெள்ளைப்புறா. இங்க பாரு, நான் சரண்டர். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? வா, நாம் 2 பேர் சேர்ந்து இந்த வீட்டையை ரெண்டாக்குவோம். அந்த ஜூஸ் டப்பால் எடுத்து டஸ்ட்பின்ல போறா. முடியாது போடா. என் தெய்வமே, எங்கேயோ ஒழிச்சு வச்சிருந்தேன் இந்த லெக் பீஸ. இத முன்னாடியே கட்டியிருந்தா ஒத்த விரல அசைச்சா போதும், ஓடி போய் குப்பையில போட்டு வந்திருப்பேன். உங்களுக்கு நாயாட்டம் உடைப்பதே இந்த நாயின் தலையாய கடமை. திரும்பி வர்றதுக்குள்ள முழுசா முழுங்கிட்டான். அந்த எலும்பு நீயே தின்னு நாயே. இரு நாய வர்றேன். இந்த இதையும் நீயே தின்னு நாயே. அப்பவாது மண்ணுக்கு பூமிக்கும் பாரம் குறையும். இதுதாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்கிரமிச்சிடணும். இது என்னோட கழுத்துல ஓட்டமா. பார்த்து பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன டிஸ்டர்ப் பண்ணாம தூங்குடானா கேட்க மாட்டான். வந்துட்டோண்டா மலமாடு. இவனால இந்த பில்டிங்கே குழுங்குது. என்னடா லுக்கு? நான் என்ன பண்ணனேன்? எப்ப பார்த்தாலும் என்னையே புரட்டி புரட்டி அடிக்கிறது. ராட்சசி. ஏதாவது பாம்பு பூச்சி இதை படுத்திருக்கான்னு ஒரு செக்அப் பண்ணிட்டு தான் புல்லு மேயணும். பகல்ல மெஞ்சதை வயிற்றுக்கு பத்தல, அதான் லைட்டை கட்டிட்டு ஓவர் டைம் பாக்குறேன். நாம நல்லா சாப்பிட்டாதான் முதலாளி நம்மளை வச்சு கல்லா கட்டுவாரு. டேய், நீ தாண்டா என்னோட பரம எதிரி. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுதுடா. இந்த ஓட்டப்பா தண்ணிய வச்சு எனக்குள்ள எரியிற எரிமலையை அணைக்கவா போற? இதுக்கு மெரினா பீச் தண்ணிய மொத்தமா கொண்டு வந்து ஊத்துனாலும் பத்தாது. கம்மு ஓரமா நின்று சண்டை வேடிக்கை பாப்பியா? இவன் ஐநா சபை அமைதி தூதுரு சண்டை நேற்றுறதுக்கு கும்பலா வந்துடுறது. எங்கடா ஓடுற? உனக்கு உண்மையிலேயே தெம்பு திராணி தைரியம் இருந்தா நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 5 மணிக்கு பாப்பா பருக்கல நேருக்கு நேரம் மோதலாம் ஓடா. ஏன் என்ன அப்படி பாக்குற? இந்த மாதிரி ராயிலா உட்கார உனக்குலாம் திடீர் இருக்க. இதுக்கு பேருதான் மரமண்டாசனம். நானே கண்டுபிடிச்சேன். இத தினம் செஞ்சா நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் ஏற்படும்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. இந்த ஏரியாவுக்கு நான் தான் புது இன்சார்ஜ். பேரு டைகர் பாண்டியன். இங்க எந்த விதமான அசம்பாவிதமோ வம்பு தும்போ நடக்க கூடாது. எல்லாம் அமைதியா நடக்கும். மீறி ஏதாவது நடந்தா என் முதுகுல மாட்டே இருக்கிற இந்த அதிநவீன துப்பாக்கி பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. இந்த ட்ரேர் என்னோட பெட்ரூம் எத்தனை வாட்டி சொல்றது? நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிற இடத்துல கண்ணதி உள்ள திணிச்சு என் இடத்தையே கந்தரவரமாக்கிட்டா. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு என் இடத்த சுத்தமா பழிச்சுன்னு வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இது என் இடம். நான் தான் அந்த காட்டுக்க ராஜா. முதல்ல என் கம்பி எடுத்து ஒரு வீடியோ எடு. என் பிடாரியை பார்த்தாலும் எதிரிக்கு தொடர்ந்துடுங்க. சரி, ஒரு சிங்கம் எப்படி அறைய வேட்டையாடும் நான் டெமோ காட்டுறேன். நல்லா கவனிச்சுக்க. எதிரி குறி பார்த்து இப்படிதான் பாயணும். முதல்ல இறைய குறி வைக்கணும். அப்புறம் புழுதி பறக்க புயல் பறக்க வேகத்துல இப்படித்தான் 5 ஓடி அட்டாக் பண்ணணும். என்னடா மண்டையில இவ்வளவு அழுக்க இருக்கு? இவ்வளவு அழுக்கோட இருந்தா மண்டையில பேன் குடும்பத்தோட குடியேறிடும். நான் உனக்கு எவ்வளவு பளிச்சுன்னு சுத்தம் செஞ்சு விடுறேன் பாரு. இங்க பாரு, என்னைய எப்படி பல வைரம் மாதிரி வென்றேன். எல்லாம் என் உன்னதமான நாக்கு செய்யற அற்புதம். உங்களை மாதிரி செல்போன் நோண்டி தலைமுறை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. ஸ்க்ரோல் பண்றதுலயே பொழுது போயிருது. நல்லா குளிக்க எங்க நேரம் கிடைக்குது. அதனாலதான் அழுக்கு தலை ஒழிப்பு இயக்கம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதை சேவையா செஞ்சிட்டு இருக்கேன். இங்கதான் நான் தினம் தூங்குவேன். என் முதலாளிக்கு நிறைய காசு இருக்கு. அதனாலதான் இப்படி காசு மேலப்படுத்தி தூங்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? இந்த காசெல்லாம் எனக்கும் எங்க ஓனருக்கும் மட்டும்தான். எவனாச்சும் 1 ரூபாய் எடுத்தாலும் என்னோட சார்பான நகத்தால கீறிப்படும் பாத்துக்க. இந்த மரக்கட்டு மேல படுத்து ஒரு குட்டி தூக்கம் போடுறதே தனி சுகம்தான். ஆனா நம்ம முதலாளி நல்லா கண்ணை மூடி தூங்கும் போதுதான் ஏதாவது வேலை செஞ்சு தூக்கத்தை கெடுத்து விட்டுறாரு. கீச்சுன்னு இந்த சத்தத்தை கேட்டாலே காது ஜவ்வே கிழிஞ்சிரும் போல இருக்கு. இந்த சூப்பர்வைசர் சின்ன தம்பி நிம்மதியா தூங்கத்தான பற்றல் ஒழுங்கா வேலை நடக்குங்கிற ஒரு சின்ன லாஜிக் கூட இவருக்கு புரிய மாட்டேங்குது. ஆரம்பிச்சுட்டாண்டா இவனோட ஓவர் ஆக்டிங்க.
மனசுங்களை பார்த்துட்டா போதும் உடனே ஐயோ பாவங்கிற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஐஸ் வச்சு கரெக்ட் பண்ணிடுவான். எப்படி உடம்பு உழைச்சு விடுறான் பாருங்க. மனசுங்களை எப்படி கரெக்ட் பண்ணி சாப்பாடு வாங்கணும்னு இவங்கிட்ட தான் கத்துக்கணும். ஏய், நீ சொன்னதுனாலதான் நான் அந்த வீட்டுக்குள்ள பாலை திருட போனேன். ஆனா இப்ப நீ மட்டும் நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு என் மேல திருட்டு பழிய போட்ட. ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன், இந்த போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ணி என்ன அள்ளிட்டு போக போறாரு. சார் என்ன விடுங்க சார், நான் நிரபராதி. அவன் தான் வில்லன், எல்லா தப்பும் அவன் மேலதான் சார். மூக்கு மேல ஒரு சாஸ் டப்பா, மண்டை மேல ஒரு சிக்கன் நக்கட்ஸ் டப்பா. இது என்னோட டாஸ்க் இது. ஆஹா, வாசனை வேற முக தொலைக்குதே. ஊட்டி விடுவான்னு உருகி பார்த்தா அவன் பாட்டுக்கு சாச முக்கி அவன் வெளியே போட்டுக்கிட்டான். என்னடா அது எனக்கு அந்த சோதனை. என்னைய நடமாடும் டைனிங் டேபிள ஆக்கிட்டாங்களே. பாவி பேரத குட்டையில இருக்கிற போலாம் என் தலையெல்லாம் வச்சு விட்டுட்டே இதமா வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த குழவி தேன நினைச்சு எங்க ஆளுக்குள்ள புந்துற போகுதுடா. கண்ணை மறைக்குதே. முதல்ல இதை என் தலையிலிருந்து தேடுங்கடா. யோ, என்ன அது? மூக்கு முன்னாடி இப்படி போடப்பா கேஷ். ஏதாச்சும் மாஸ்க் இதை போட்டுக்கியா? நீ வேற என்ன கடுப்பேத்தாத. சும்மா அணில் விட்ட விளையாடு போனேன். அது என் கையில இருந்த முந்திரி பருப்பு வாங்கி திங்கும் போது நல்லா இருந்துச்சு. பக்கத்துல போய் தொட்டு பார்த்தேன். நான் அட்டாக் பண்ண வர்றேன்னு நினைச்சு அது புலி மாதிரி என் மேல பாஞ்சி வாய்க்கு போட்டுச்சு. நான் ஒரு சாதுவான சந்துன்னு அதுக்கு தெரியல பாவம். டேய் தம்பி, குடிச்சவத்துல யார வித்தே அவனுக்கு கைட்ட கட்டி ட்ரைனிங் கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த லாரியில எப்படி எனிப்படி வழிய யாருலதானா உனக்கு டெமோ காட்டுறேன். என்னை பார்த்து தைரியமா மேலவா. அவ்வளவுதான், வந்தாச்சுடா. பாத்தியா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு. எனக்கெல்லாம் நீயே முழுசி உள்ள தரலாம் பிளான் போடுறியா? இருடா வரேன். அப்பாடா, ஒரு வழியா ஓடிட்டான். ஒரு வாய் சோறு திங்க எப்படியெல்லாம் சதைத்திட்டம் போட வேண்டியதா இருக்கு. என்னங்கடா அது? சோத்துல சுண்ணாம்பு அடிச்சு யார் இப்படி கிரிக்கிச்சிருக்கான்னு தெரியலையே. பாக்கிறதுக்கு மனசு மோர்பட்ட மாதிரியே தெரியுது. அடட, இது என்னத்தான் பார்த்து இப்படி வாயிடுகிறீ? ஏன்னா என்னைய பார்த்து அப்படி சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தமா? பாக்குறது பிரச்சனை லட்சணமா தான் இருக்கிறீங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால ஏதோ சோகம் அமுக்கிட்டு கிடக்குற மாதிரி தெரியுதே. என்ன சங்கதி? ஒரு அமுக்கு முழுக்கம் இல்லாம அப்படியே நிக்கிறீரு. உங்களை பார்த்தாலும் எனக்கு ஒரு பழைய ஞாபகம் தான் வருது. என் கூட்டாளி ஒருத்தர் இருந்தான் பாத்துக்கங்க. எப்ப பார்த்தாலும் என் ஜோடியே சுத்திட்டு ஆடிட்டு கும்மாளம் ஓட்டுட்டு தெரிஞ்சிட்டு திரிவான். அப்புறமா என்னமோ தெரியல, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். அன்னையிலிருந்து மனசுக்குள்ள ஒரே கல்லு குத்தின மாதிரி அப்படி ஒரு வேதனை போங்க. நீங்க பாக்குறது நல்ல மனுஷனாத்தான் இருப்பீங்கன்னு என் மனசு சொல்லுது. சரி விடுங்க, நீங்க என்றைக்குனாலும் பரவாயில்ல, நானே வரேன். இந்த புடிச்சிட்டேன், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடி சுத்திட்டு ஜாலியா கும்மாளம் முடிக்கலாம். என்ன தம்பி ஆசையா பாக்குற? இது அண்ணனுக்கு கொண்டு வந்த புதுவகையான சோறு. நீ வாய மூடிட்டு அமைதியா பாரு. அண்ணன் தான் முதல்ல சாப்பிடுவேன். சத்தம் போடாம வேடிக்கை மட்டும் பாரு. ஆஹா, என்ன ஒரு வாசனை. ஆனா ருசி மட்டும் நல்லா இல்ல.